ஹேய் ஏண்டா இந்த நாயை பீச்சில் அடிச்சமே, ஆமா. அந்த ஓனர் இங்க வருவானா? கண்டிப்பா வருவானே. எப்படி சொல்ற? நான் தான் நாயத்துக்கு போது சீட் எழுதி கார் உள்ள போட்டு வந்தேனே. ஆமா. உனக்கு லஞ்ச் நல்லா வேலை செய்யறா. அத வந்துட்டான் பாரு. நீ தானே நாய் சேகர்? ஆமா. ஆரம்பமே அடாவடியா இருக்கு. எவ்வளவு பணம்? என்னங்க எவ்வளவு பணம்? எவ்வளவு கேட்கறது தெரியல. ஒரு 10,000 ரூபா கொடுங்க. இந்தா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன நாய் தொடையில யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு? யாரோ எல்லாம் கிடையாது, நான் தான் கடிச்சேன். நாய நீ கடிச்சியா? அடே அப்பா, ஓ நாய் என்ன கடிக்கல, நான் ஓ நாயை கடிக்க கூடாதா? அடப்பாவி, மனுஷனை நாய் கடிச்சதுன்னா மனுஷனுக்கு ஊசி தாண்டா போடுவாங்க. யாராவது நாய போய் கடிப்பாங்களா? எங்க என்னென்ன பெரிய பெரிய மொட்டை நாய் தான் கட்சி வாயில நோர்த்தலையும் இது வரைக்கும் ஒரு ஊத்தி கூட படத்துல தெரியுமா உனக்கு? நீங்க வேணா நாய்க்கு ஊசி போட்டுக்குங்க. அதானே எல்லா கிறுக்கு பசங்களா இருப்பீங்களா? சார், இந்த கிறுக்கு முறுக்கெல்லாம் எங்கிட்ட பேச கூடாது. நாய் கடிச்சா திருப்பி கடிக்க கூடாதுன்னு எந்த சட்டத்துல சார் இருக்கு? ஏய், சட்டத்தை பத்தி என்கிட்டயே பேசுறியா? சார், சட்டத்தை யார் வேணாலும் எந்த இடத்துல சட்டப்படி பேசலாம் சார். உங்க இஷ்டப்படி நான் பேச முடியாது. ஓ நாய் என்ன எங்க கடிச்சு பாக்குறேன், நீங்க பாக்குறேன். பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறாங்க. என்ன கடிக்காம அந்த நாயா இருந்தாலும் ஒரு நாயா வேணும். பயங்கரமான கோவக்காரன். நான் யார் தெரியுமா? யாரு யார் யார்? ஜட்ஜுடா. டேய், ரிட்டையர் ஆன ஜட்ஜுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஓ ரிட்டையர்டா? அப்ப நாங்க யாரு? நாங்களும் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ஜட்ஜா? எந்த கோர்ட்ல? கோர்ட்ல எல்லாம் கிடையாதுங்க, செட்டுல மாநாட மயிலாட புரோகிராம் பாத்துறீங்கல்ல, அதுல கலா மாஸ்டர் நமிதா இது குஷ்பு நான் ஜட்ஜா இருந்தீங்க தெரியுமா? அந்த பதவியை வேணும்னு ரிட்டையர் ஆகி வந்துட்டோம். என்னமா பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் நாயை கடிச்சதுக்காக கூட உன்னை மன்னிச்சு விட்டுடுவேன். ஆனா நீ எல்லாம் ஜட்ஜுன்னு சொன்ன பாரு, உனக்கு இருக்குடா. பாத்துக்கிறேன்டா. பாப்பங்க பாப்பா சார். நாயை வச்சுட்டு நாயம் பேசினுங்கிற அண்ணே, எங்களால 5 நாயை திட்டிட்டு நாயாலயத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்குண்ணே. செய்யறது நாய் கடத்தல் இல்ல லட்சக்கணக்கில் தர்றதுக்கு எவன்டா இருக்கேன்? ஒருத்தர் இருக்கான், நாயை மேட்டிங் பண்றதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றான். அப்ப அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? அவன் நாயை தூக்குனா நம்ம கேட்கிற அமௌண்ட் தருவான்ல. ஓ சொல்றீங்க, நீ எப்படி சொல்றீங்க? இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்கணும், புரியுதா? பெரிய மணி ஐஸ் ப்ரொபோசர். இப்ப நாயை கொண்டு வர அந்த காரு இப்படி நேர வந்து இங்க டர்ன் பண்றோம். இந்த இடத்துல கார்பரேஷன் ஊழியர் மாதிரி சூறாவளி குப்பையானோம். இங்க பல சாணி அடிக்கிற குண்டனுக்கு நீ தகவல் கொடுக்கணும். ஹலோ, காரு முத்துமாரியம்மன் கோயில் தெருவை கிராஸ் பண்ணிருச்சு. கார் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது இங்க கொசு மருந்து இருக்க கோழிக்கு சாணி எழுற நீ தகவல் கொடுக்கணும். கோழி கார் என்ன பாஸ் ஆயிடுச்சு. கோழியை கிராஸ் பண்ணி இங்க வர்றப்ப இங்க நின்னுகிட்டு இருக்க எனக்கு நீ தகவல் கொடுக்கணும். அண்ணே, கார் உங்க பக்கம் தான் வருது. இங்கதான் என்னோட என்கொயரியா ஆரம்பம். எப்படி என் பிளானு பேப்பரு குச்சி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அட சந்தேகத்துக்கு பிறந்த சைத்தானே, நாளைக்கு பாடுற அண்ணனோட ஆட்டத்தை.